அனைத்து ஆற்றல்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இறையாற்றலாகும். இவ்விறையாற்றலே பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு திருவிடங்களில் குடிகொண்டுள்ளது. இவ்வாற்றலே கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் வழியில் பன்னாரியில் அருள்மிகு பன்னாரி அம்மன் என்னும் பேராற்றலாக எழுந்தருளியுள்ளது. பன்னாரி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாகும். இத்தலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனத்திற்கிடையே அமைந்துள்ளது. இத்தலத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளியுள்ள அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் சுயம்புலிங்க வடிவமாக உள்ளது. இன்றைக்கு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. இவ்விடத்தில் வற்றாத காற்றாறு ஓடிக்கொண்டே இருக்கும். காற்றாற்றின் பெயரோ தோரண பள்ளம் என்பதாகும். இக்காற்றாறு இத்தலத்தின் மேற்கு புறத்தில் உள்ளது. திம்பம் மலையின் அடிவாரம், தென்குமரி தெய்வத்தின் அவதாரம் இவ்விடத்தில் நிகழப்போகிறது என்பதை உலகிற்கு அறிவிக்கவோ என்னவோ இக்காற்றாற்றின் துறையில் பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீர் குடிக்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன. இச்சுற்று வட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இவ்வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம். இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள். தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள். பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள். காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளர்களுக்கு கொடுப்பார்கள். ஒரு பட்டியிலிருந்து காராம் பசு ஒன்று கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் இருப்பதை மாடு மேய்ப்பான் அறிந்தான். மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தான். அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கனாங்கு புட்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவில் இருந்து பார்த்தான். இந்நிகழ்ச்சியை கண்ணுற்ற அவன் மறுநாள் சுற்று வட்டார கிராம மக்கள் ஊர் பெரியோர்களிடம் விவரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்து கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காராம் பசு அதாவது மாடு பால் சொரிவதை காண்பித்தான். அனைவரும் இவ்வரிய காட்சியினை கண்டு மெய்சிலிர்த்து நின்றார்கள். இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்றெண்ணி கைகூப்பித் தொழுதார்கள். மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்யும் போது கனாங்கு புட்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திரு உருவும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள். அப்போது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி தான் கேரள மாநிலம் மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும் எழில் மிகுந்த இவ்வேட்கை சூழலில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பன்னாரி மாரியம்மன் என்று போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கில் கூறினார். அன்னையின் அருள்வாக்கின்படி இவ்விடத்தில் கனாங்கு புட்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பன்னாரி அம்மனை வழிபட்டு வந்தனர். பின்னர் ஊர் பொதுமக்களும் பெரியதனக்காரர்களும் அன்னையின் சிறப்பு கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய ஒரு சிறு கோயிலை அமைத்து பத்ம பீடத்துடன் கூடிய திருவுருவமும் அமைத்து வழிபட்டு வருகின்றனர். பஸ் அல்லது தனியார் வாகனங்கள் மூலம் இக்கோயிலை எளிதாக அடையலாம். திருவிழா காலங்களில் சிறப்பு பஸ்களும் இயக்கப்படுகின்றன. நீங்கள் இக்கோயிலை அடைந்தவுடன் நுழைவாயில் உங்களை ஆன்மீக வரவேற்புடன் வரவேற்கும். நுழைவாயிலுக்கு முன்பாகவே விசாலமான பார்க்கிங் வசதி உள்ளது. பெரிய திருவிழா நாட்களிலும் கூட அதிகமான வாகனங்களுக்கு ஏற்ப சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அதன் அருகில் பக்தர்களுக்கு சுத்தமான கழிப்பறைகள் மற்றும் ஓய்வெடுக்க மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நுழைவு வாயிலில் நுழைந்தவுடன் பூஜை பொருட்களாகிய மலர், தேங்காய், கற்பூரம் போன்றவை வாங்க கடைகள் காணப்படும். காலணிகளை வைக்கும் இடம், கை கால் கழுவும் வசதி, குடிநீர் வசதிகளும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து கோயிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் விநாயகர் சன்னதி காணப்படும். அங்கு விநாயகரை வணங்கிய பின் அம்மன் தரிசன வரிசையில் நிற்க வேண்டும். தரிசனத்துக்கு முன் பூஜை மற்றும் அபிஷேக நேரங்கள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு செல்லவும். அபிஷேக நேரங்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்படலாம். சாதாரண தரிசனம் இலவசமாக அனைவருக்கும் கிடைக்கிறது. ஆனால் திருவிழா நாட்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் காத்திருப்பு நேரம் அதிகமாகலாம்.
விரைவு தரிசன வசதியும் உள்ளது. அங்கு 20 முதல் 100 வரை கட்டணம் செலுத்தி குறைந்த நேரத்தில் தரிசனம் செய்யலாம். இதற்காக தனி வரிசையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். முக்கிய குறிப்பு: கோயிலின் உள்ளே புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அம்மனை தரிசித்த பின் அம்மனுக்கு எதிரே அமைந்துள்ள குண்டம் பகுதி மிக முக்கியமானதாகும். ஆண்டுதோறும் நடைபெறும் பண்ணாரியம்மன் குண்டம் திருவிழாவின் மையமாக இது விளங்குகிறது. குண்டம் இறங்கி பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். இந்த திருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். இதன் அருகிலேயே தேங்காய் உடைக்கும் இடம், கற்பூரம் ஏற்றும் இடம் மற்றும் பிரசாதம் வழங்கும் வசதிகள் உள்ளன. மேலும் கோவிலை சுற்றி வழிபட பிரகார வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் மேற்கு பகுதிக்கு சென்றால் தோரணப்பள்ளம் எனப்படும் காற்றாட்டு பகுதி. அங்கு பொம்மை கடைகளும் கூடுதல் பார்க்கிங் பகுதிகளும், மொட்டையடிக்கும் இடமும், கருப்பனார் கோயில், ஆடு வெட்டும் இடம், கிணறு மற்றும் பொங்கல் வைக்கும் இடம் ஆகியவை காணப்படும். மொட்டையடிக்க தனி கட்டணம் இல்லை. அங்கு தண்ணீர் மற்றும் குளியல் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த புனித ஸ்தலத்தில் அம்மனை வழிபட்டு அவள் அருளை பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்திடட்டும்.